கடகராசி அன்பர்களே வணக்கம். செய்வன திருந்தச் செய் என்ற மூதுரைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதனை மிக மிக சாதுரியமாக திருத்தமாக செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். சற்று கோபக்காரர்கள் என்றாலும் மிகவும் ஆத்மார்த்தமான அன்பும் உள்ளவர்கள் நீங்கள். இந்த கடகராசிக்கான பலன்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். கடகராசியிலே புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கின்றது. அதேபோல் பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம் இருக்கின்றது. வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் புனர்பூசம் 4ஆம் பாதம். மனதிலே தெளிவோடு செயல்படுகின்ற அன்பர்கள் நீங்கள். வெற்றி காணும் வரை அந்த முயற்சியை விடாமல் தொடர்ந்து அதிலே எப்படிப்பட்ட தொய்வுகள் ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் மனதிலே கவலை கொள்ளாமல் வெற்றியை நோக்கி மட்டுமே, எப்படி அர்ஜுனன் தன்னுடைய இலக்கை மட்டும் பார்த்து அம்பை எய்தினானோ அதுபோல் நீங்கள் உங்களுடைய காரியத்திற்கான வெற்றியை மட்டுமே நினைத்து நடுவிலே ஏற்படுகின்ற தொய்வுகளை எல்லாம் சற்றும் அதை பற்றி சிந்திக்காமல் வெற்றி ஒன்றே குறி என்று பயணிப்பவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக மிக அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கின்றது. நட்சத்திரநாதனோடு குரு செவ்வாய் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் 100% நிறைவேறும். மகிழ்ச்சி மிக மிக அதிகரிக்கும். குடும்பத்தோடு வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். குலதெய்வத்தை பார்க்க செல்வீர்கள். குழந்தைகளோடு மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரத்திலே ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகன்றுவிடும். லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைக்கு இந்த கான்ட்ராக்டிலே நமக்கு 1000 ரூபாய் வரும் என்றால் அது 10,000ஆக வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது இந்த மாதம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏற்கனவே தன்னம்பிக்கை ஜாஸ்தி உங்களுக்கு. அதில் இப்போது இந்த மாதம் சஞ்சாரங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். உங்களுக்கு குழப்பம் என்பதே ஏற்படாது. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் திருமண யோகம் கூடி வருகின்ற ஒரு மாதம். ஆவணி மாதம் வேற, டக்குன்னு வரன் வந்து உடனே நிச்சயதார்த்தமாகிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இருக்கின்றது. பணியாளர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் அடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. பெண்களுக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உடல் நலனிலே நல்ல ஒரு சீரான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அதேபோல் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். விவசாயிகள் எல்லாம் அவர்களுடைய உழைத்த உழைப்புக்கு நல்ல வெகுமதி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருகின்றது. அந்த நாட்களிலே கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 21, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதம் 2, 3, 11, 12 இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் நவக்கிரக குரு பகவானை வழிபட வேண்டும். நவக்கிரகத்திலே இருக்கின்ற குரு பகவானை சென்று வழிபட உங்களுக்கு வாழ்விலே சிறு சிறு தடைகள் கூட விலகிவிடும். ஆக ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கின்றது. கொண்டாடுங்கள் ஆவணி மாதத்தை. வாழ்த்துக்கள்.